அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு விடாமுயற்சி, புகழ், வெற்றி, தைரிய, வீரியம் தரும் 3ஆம் இடமும், அதிகாரம், பட்டம், பதவி, சமூக அந்தஸ்து தரும் 10ஆம் இடமும். அந்த அமைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகமே ஓர் சான்று. திரையில் அவரது ஜாதகம் வருகிறது. அவர் பிறந்தது மிதுன லக்னம், சிம்ம ராசி, மகன் நட்சத்திரம். இது நம்மில் பலர் அறிந்த ஒன்றே. 2இல் கடகத்தில் தனித்த சனி அமர்வு, 3இல் சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் சசிமங்கள யோகத்தில், 5இல் துலாத்தில் தனித்த கேது, 7இல் தனுசில் பாதகத்தில் தனித்த குரு ஆட்சி, 9இல் கும்பத்தில் சூரியனும் புதனும் இணைவு, 10இல் மீனத்தில் சுக்கிரன் தனித்து உச்சம், 11இல் மேசத்தில் தனித்த ராகு. இது அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலை. சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அவங்களுக்கு எப்படி இவ்வளவு புகழ், மரியாதை, இவரை கண்டால் இவருடைய விசுவாசிகள் இவரை போற்றுவதும் வணங்குவதும், இவர் எதிலும் துணிச்சலாக இருப்பதும், துணிச்சலான முடிவுகளை எடுப்பதும், எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாமல் எதிலும் போராட்ட குணத்தோடு எதிர்கொண்டு வெற்றியை தன்வசம் ஆக்கினார் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். அதற்கு ஒருவரது ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலுக்க வேண்டும். அதற்கு ஏற்ற தசாபுத்தியிலும் நடைமுறையில் வர வேண்டும். 3ஆம் இடம் வலுக்க வேண்டும் என்றால் 3ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆனால் மட்டும் போதுமா என்றால் அது அப்படி அல்ல. 3ஆம் இடமான கருணபூஷண ஸ்தானத்துக்கு யோகர்கள் சங்கமம் என்பது இருக்க வேண்டும். சரி, இவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடமா என்ன வருது? சிம்மம். அதற்கு அதிபதியா சூரியன். அந்த சூரியன் 9இல் கும்பத்தில் பாக்கியத்தில் அமர்ந்து அதனுடன் லக்னாதிபதி புதன் இணைந்துள்ளார். அதை யார் பார்வை செய்கிறார்கள்? லக்னத்தின் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும், சத்ரு ரோக ருணாதிபதியும், 11க்குடைய மாரக லாபாதிபதி செவ்வாயும் பார்வை செய்கின்றனர். சரி, லக்னாதிபதி புதனையும் 3ஆம் அதிபதி சூரியனையும் 6ஆம் அதிபதி செவ்வாய் பார்வை செய்வது தவறாச்சே. அப்போ பௌர்ணமி யோகம் என்பதாலும், லக்னத்தை குரு பார்வை செய்வது என்பதாலும், அந்த செவ்வாயை குரு பார்வை செய்வதாலும் அது சிறப்பாக அமைந்து விட்டதா என்றால் அது முழுமையாக அப்படி அல்ல. அதற்கு 3ஆம் இடத்துக்கும் 3ஆம் அதிபதி சூரியனுக்கும் முதல் தர யோகனாக சிம்ம மனைக்கு 4, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியாக அந்த செவ்வாயே வந்து லக்னப்படி கெட்டவன் 3இல் மறைந்து கெட்டு அந்த சூரியனையும் புதனையும் நேரடியாக தனது 7ஆம் பார்வையால் சமசப்தமமாக பார்வை செய்வது ஒரு சிறப்பு. அப்போ புதனும் செவ்வாயும் பார்வை செய்வது தவறாச்சே. அப்போ பாதிக்காதா என்றால் அதற்கான பாதிப்புகள் என்பது வேறு பாவகத்துக்கு உண்டு. நாம் இப்போ பார்க்குற சப்ஜெக்ட் 3ஆம் இடத்தை பற்றிய சப்ஜெக்ட் மட்டுமே. அப்போது இந்த 3ஆம் இடமான சிம்ம மனைக்கும் சூரியனுக்கும் அந்த லக்னாதிபதி புதனே 2, 11 என்ற அமைப்பில் தன லாபாதிபதியாக வந்து அந்த சூரியனோடு இணைந்து செவ்வாயால் பார்க்கப்படுவது அந்த 3ஆம் இடத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த கூட்டணிக்கு இன்னும் பூஸ்ட் ஏற்ற வேண்டும் என்றால் அந்த 3ஆம் இடமான சிம்ம மனைக்கு சூரியனுக்கு பஞ்சம அட்டமாதிபதியாக அந்த குரு அந்த 3ஆம் இடத்துக்கு பஞ்சமத்தில் லக்னத்திற்கு 7இல் நின்று அந்த செவ்வாயையும் சந்திரனையும் பார்வை செய்வது அந்த 3ஆம் இடத்தை மிக வலிமையடைய செய்துவிட்டது. அப்போது அந்த 3ஆம் இடத்துக்கு 1, 5, 9 என்ற திரிகோண சங்கமங்கள் அமைந்து +2, 11 என்று சொல்லக்கூடிய தன லாபாதிபத்தியம் என்ற தொடர்புகளை பெற்றிருப்பதன் அந்த யோகம் இவருக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்றது. அப்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். 3ஆம் இடத்திற்கு அந்த சந்திரன் 12க்குடைய விரையாதிபதி தானே, அப்போது தவறல்லவா என்றால் சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கிறான்? சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறான். அந்த சிம்ம ராசிக்கும் இதே சூரியன், புதன், செவ்வாய், குரு இவர்கள் 4வரும் சிம்ம ராசிக்கும் 5ஆம் இடமான தனுசுமனை என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் குரு, செவ்வாய், சூரியன், புதன் இவர்களே
1, 5, 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம பஞ்சம யோகர்களாக அமைந்து ராசிப்படி, அதாவது சந்திரனுக்கு சிறப்பாக அமைந்து, லக்னப்படி கெட்டவன் செவ்வாய் கெட்டு, ராசிப்படி முதல் தர யோகனான செவ்வாய் ராசியில் நிறைந்து நின்று அந்த கூட்டணி தங்களுக்குள்ளும் மறையாமல் இருந்த காரணம்தான் இவருக்கு இந்த 3ஆம் இடத்தின் அத்துணை யோக பாக்கியங்களும் இவரை வந்தடைந்தன. சரி, அடுத்து பட்டம், பதவி, அதிகாரம், சமூக அந்தஸ்து வர காரணமான கிரகங்களின் நிலையை பற்றி பார்ப்போம். இவருக்கு 10ஆம் இடம் என்பது மீனமனை. அந்த மீனமனைக்கு சொந்தக்காரன் குரு ஆட்சி பெற்றது மட்டும் சிறப்பா என்றால் அப்படி அல்ல. 10ஆம் இடமான மீனமனைக்கு பஞ்சமாதிபதியான சந்திரனும் 2, 9 என்று சொல்லக்கூடிய தன பாக்கியாதிபதியான முதல் தர யோகனாக செவ்வாயே அமைந்து இவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டிருப்பதுதான் அந்த 10ஆம் இடமான மீனமனைக்கும் இதே 3 கோள்களின் கூட்டணியாக அமைந்ததுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சரி, அப்போ ஒரு சந்தேகம் வரும். 10ஆம் இடமான மீனமனைக்கு அந்த சூரியனும் புதனும் 6, 7 சத்ரு ரோக மாரகாதிபதியாச்சே, அப்போ எப்படி நன்மை செய்தது என்றுதானே. ஒருவருக்கு 10ஆம் இடம்தான் பட்டம், பதவி. முதலில் அது வலுக்க வேண்டும். அது வலுத்து அதுக்கு 10ஆம் இடமான லக்னத்திற்கு 7ஆம் இடம் அது வலுக்க வேண்டும். அது இந்த ஜாதகத்தில் மீனமனைக்கு 10ஆம் இடமாக தனுசு மனை வரும். அந்த தனுசு மனைக்கு அந்த சூரியனும் புதனுமே 9, 10 அமையப்பெற்ற காரணம் சூரியனும் புதனும் கெடுபலனை செய்ய இயலாமல் அதை யோகமாக மாற்றிவிட்டது. 10 மட்டும் வலுத்துவிட்டால் எம்எல்ஏ, மந்திரி, ஐஏஎஸ் அதிகாரி போன்ற அமைப்புகளை மட்டும்தான் தரும். அதுவே 10க்கு 10ஆன 7ஆம் இடமும் வலுத்துவிட்ட காரணத்தால் உயர் பதவி யோகம் அமைந்து அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற உயர் பதவியை அடைந்தார். அதுவும் மிதுன லக்னத்திற்கு வரவே கூடாது என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தசையில்தான் அவர் முதலாக உயர் பதவியை அடைந்தார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மயிலவன் ஜோதிடம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.